தமிழ்நாட்டின் தென்னை நகரம் என அழைக்கப்படும் பொள்ளாச்சியில் பிரதான தொழிலாக தென்னை விவசாயம் உள்ளது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் ஆனைமலை, வடக்கிப்பாளையம், பக்கோதிப்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஆயிரக்கணக்கான ஏக்கரில் தென்னை விவசாயம் செய்யப்பட்டு வருகிறது. இங்கிருந்து தமிழகம் மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களுக்கு இளநீர், தேங்காய், கொப்பரை உள்ளிட்டவை ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது. பொள்ளாச்சியில் உள்ள தட்பவெப்பநிலை காரணமாக பொள்ளாச்சி இளநீர் தனி சுவையுடனும் அதிக தண்ணீரும் இருப்பதால் தமிழ்நாட்டில் மட்டுமின்றி வட மாநிலங்களிலும் பொள்ளாச்சி இளநீருக்கு தனி மவுசு உண்டு என்றே சொல்லலாம். இதனால் மாதம் 3 லட்சம் இளநீர் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது. இந்த தென்னை விவசாயத்தை நம்பி நேரடியாகவும் மறைமுகமாகவும் பல்லாயிரக்கணக்கானோர் வேலைவாய்ப்பு பெற்று வருகின்றனர். இந்நிலையில் தற்போது டெல்லி, ஹரியானா போன்ற வட மாநிலங்களில் கடும் பனிப்பொழிவு நிலவி வரும் சூழலில் இளநீர் ஏற்றுமதி குறைந்துள்ளது. மாதம் 3 லட்சம் இளநீர் ஏற்றுமதி செய்யப்பட்டு வந்த நிலையில் கடும் பனிப்பொழிவு காரணமாக தற்போது 1 லட்சம் இளநீர் மட்டுமே ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இதனால் பொள்ளாச்சியில் டன் கணக்கில் இளநீர் தேக்கமடைந்துள்ளது. இளநீர் தேக்கத்தால் அதன் விலையும் கடுமையாக வீழ்ச்சியடைந்துள்ளது. கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு விவசாய தோட்டங்களில் இருந்து 35 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்பட்ட இளநீர் தற்போது 22 ரூபாய்க்கு மட்டுமே கொள்முதல் செய்யப்பட்டு வருகிறது. இதனால் தென்னை விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். ஏற்கனவே தென்னை மரத்தில் ஏற்பட்டுள்ள நோய் தாக்குதல் விவசாயிகளுக்கு பெரும் சவாலாக உள்ள நிலையில் தற்போது இந்த விலை வீழ்ச்சி விவசாயிகள் மற்றும் வியாபாரிகளை சோகத்தில் ஆழ்த்தி உள்ளது. இதனால் விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் பெரும் இழப்பை சந்தித்து வருவதாகவும் இந்த தொழிலை நம்பியுள்ள பல்லாயிரக்கணக்கானோர் வேலை இழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். பொள்ளாச்சியின் வாழ்வாதாரம் விவசாயிகளுக்கு அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா தென்னையிலிருந்து வரக்கூடிய தேங்காய் மற்றும் இளநீர் தான். இளநீர் 40 ரூபா 45 ரூபா வரைக்கும் வியாபாரிகள் தோட்டத்திலேயே கொள்முதல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ பனிப்பொழிவு அதிகமானதுனால வடநாடுகளான உத்தரப்பிரதேசம், ஹரியானா, பீகார், சத்தீஸ்கர் இந்த மாதிரி மாநிலங்களுக்கு இளநீர் ஏற்றுமதி பனிப்பொழிவுனால் தடைபட்டுருச்சு. இதனால் என்னென்னா தோட்டத்தில் இருக்கிற இளநீர் கொள்முதல் செய்கிறதுல வியாபாரிகளுக்கு இடையூறு ஏற்பட்டதுனால இன்றைக்கி 12 ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக 15 ரூபாய் வரைக்கும் தான் இளநீர் கொள்முதல் பண்ணுறாங்க. இதுகுறித்து பொள்ளாச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரசாமியிடம் கேட்டபோது தென்னை மரங்களில் ஏற்பட்டுள்ள நோய் தாக்குதலுக்கு கடந்த ஆண்டு வழங்கப்பட்டது போன்று இந்த ஆண்டும் பாதிக்கப்பட்ட மரங்கள் குறித்து கணக்கெடுப்பு நடத்தி உரிய இழப்பீட்டுத் தொகை வழங்கப்படும் என்று கூறினார். தென்னை வாடல் நோயினால் பாதிக்கப்பட்ட சூழலை அறிந்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அந்த விவசாயிகளுக்கு இழப்பீட்டுத் தொகையாக கடந்த ஆண்டு அறிவித்து அனைத்து விவசாயிகளுக்கும் வழங்கப்பட்டிருக்கு. அதே போல் இந்த ஆண்டும் பல்வேறு வகையில் நோய் தாக்குதல் இருக்கக்கூடியது அறிந்து முதலமைச்சர் அவர்கள் அந்த நோயில் கொண்ட இழப்பீட்டுத் தொகை வழங்குவதற்கு உத்தரவிட்டு இருக்கின்றார்கள். அதற்குண்டான அதிகாரிகள் கணக்கெடுப்பு செய்து வருகின்றனர். அதற்கு உரிய இழப்பீடு வழங்க வருவதற்கு அரசு ஏற்பாடு செய்து வருகிறது என்று தெரிவித்துக் கொள்கிறோம். பல்வேறு சிறப்புகள் கொண்ட பொள்ளாச்சி இளநீருக்கு புவிசார் குறியீடு பெற்றுத்தர வேண்டும் என்பது பொள்ளாச்சி தென்னை விவசாயிகளின் நீண்ட நாள் கோரிக்கையாக உள்ளது. பொள்ளாச்சி இளநீருக்கு புவிசார் குறியீடு கிடைத்தால் சந்தை மதிப்பு உயரும் என்பதால் தென்னை விவசாயிகள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வருகின்றனர். இதுகுறித்து பேசிய நாடாளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரசாமி, மத்திய அரசிடம் உரிய அழுத்தம் கொடுத்து பொள்ளாச்சி இளநீருக்கு புவிசார் குறியீடு பெற்றுத்தரப்படும் என்றும் இதன் மூலம் தென்னை விவசாயிகளின் வாழ்வாதாரம் மேம்படும் என்றும் உறுதியளித்தார். அதேபோல் அந்த இளநீர் ஏற்றுமதி என்பது உலக அளவில் பொள்ளாச்சி தான் அதிக அளவில் ஏற்றுமதி செய்யப்பட்டு இதுவரை வருகின்றது. அதை தொடர்ந்து செய்வதற்கு அரசு முயற்சி செய்யும் என்பதை இந்த இடத்துல அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். புவிசார் குறியீடு அந்த இளநீர் விற்பனைக்கு பெறுவதற்கு ஒன்றிய அரசாங்கத்திடம் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றோம். அதை நான் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் ஏற்கனவே வலியுறுத்துவதற்கான முயற்சிகள் நமது ஒன்றிய அமைச்சர்களுக்கு வலியுறுத்தி இருக்கின்றோம். நிச்சயமாக வரக்கூடிய காலகட்டங்களில் நமது தமிழ்நாடு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி அந்த ஒன்றிய அரசாங்கத்தில் பெற்று இந்த விவசாயிகளுடைய வாழ்வதற்கு நாம் ஒளியேற்றுவோம் என்று அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். தென்னை விவசாயம் மற்றும் அதனை சார்ந்த தொழிலை பொள்ளாச்சியின் அடிப்படை பொருளாதாரம் ஆகும். எனவே அரசு உரிய கவனம் செலுத்தி தென்னை விவசாயம் மற்றும் விவசாயிகள் மட்டுமின்றி பொள்ளாச்சியின் பொருளாதாரத்தையும் பாதுகாக்க வேண்டும் என்பதே அனைவரின் கோரிக்கையாக உள்ளது. மாலை முரசு செய்திகளுக்காக பொள்ளாச்சி செய்தியாளர் ரமேஷ்.